என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. என் பட்டுக்கு என் கூடயே இருக்கணும்னு தான் ரொம்ப ஆசை. எப்பவும் இனி நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. நீங்க, நான், அம்மா எல்லாரும் இனிமே ஒன்னாதான் இருப்போம். என்னாச்சு உனக்கு? எனக்கு என்ன? இல்ல, என் கூட ஒரு என்கேஜ்மெண்ட் வீட்டுக்கு வர அப்பவே ஏனோ தானோன்னு ஒரு சாரியை கட்டியிருந்தேன். அப்படியே வந்தேன். சரி, அப்புறம் எல்லாரும் ஏசி மாத்திக்கிட்டேன். அதுக்கு என்ன? இப்ப ஏதாவது கல்யாண வீடு காது குத்து வீடுன்னு இருக்கா என்ன? காது குத்தா? இல்ல அப்படி ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். ஏன்னா கல்யாண பொண்ணு மாதிரி மிட் நைட்ல சாரியும் கட்டிட்டு பூவும் வச்சுட்டு வந்திருக்க பத்தியா? தூக்கி போட்டுட்டா? என் குல்ஃபிக்கு பூ வச்சு அவ்வளோ அழகு. அப்படியா? ஆமா, யார் உங்க குல்ஃபி? உனக்கு தெரியாது பத்தியா? இன்ட்ரோ கொடுத்துடலாம். தமிழ், குல்ஃபிங்கிறது என்னோட ஒய்ஃப். ஓ. அவளுக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். ஆனா செடியில இருந்து பூ பறிக்கிறது பிடிக்காது. எப்பயாவது மல்லிப்பூ கிடைச்சா வச்சுப்பா. அப்புறம்? அப்புறம் எங்க கல்யாணம் காதல் கல்யாணம். எனக்கு அவ எப்பவுமே பூ வச்சுட்டே இருக்கணுமா, அதுக்காக டெய்லி பூ வாங்கி கொடுப்பேன். எனக்கு பிடிக்குங்கிறதுக்காகவே அவ ரெகுலரா வைக்க ஆரம்பிச்சிட்டா தெரியுமா? எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. உனக்கு என்னதாம்மா தெரியும்? அது என்னமோப்பா, என் குல்ஃபி பூ வைக்கும் போது கிளுக்கிளுன்னு இருக்கும்ல. கிளுக்கிளுனா? ஆமா, எனக்கு கிளுக்கிளுன்னு இருக்கணுங்கிறதுக்காகவே அவ தலை நிறைய மல்லிப்பூ வச்சிருப்பா. அப்புறம்? அப்புறம் என்ன, ஆரம்பிக்க வேண்டியதுதான். என்னது? எங்கேயும் போகவும் மாட்டாங்களாம். ஆனா கண்ணு முன்ன இப்படி வந்து நிப்பாங்களாம். அதுவும் எப்போ? நைட்ல. ஹலோ, நான் குண்டாயிட்டதுனால எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் பத்த மாட்டேங்குது. அதனால எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை எடுத்து போடுறேன். ஆமா, நீ உருட்டனவெல்லாம். ஆமா, இவளை எதுக்கு இப்படி தூக்கி வச்சிருக்கீங்க? என் பட்டு தூங்குறான், அதனாலதான். நான் அவளை பெட்ல படுக்க வச்சுட்டுல போனேன். ஆமா. அப்புறம் எந்திரிச்சாளா? இல்லையா? அப்புறம் எதுக்கு இப்படி தூக்கி வச்சிருக்கீங்க? எனக்கு ஆசையா இருந்தா தான் தூக்கி வச்சிருக்கேன். தூங்குற பிள்ளை எப்படி தூக்கி வச்சிருக்கீங்க? என் பிள்ளைய நான் தூக்கி வச்சிருக்கேன். தூங்கிட்டு இருந்தா என்ன, முழிச்சிட்டு இருந்தா என்ன? ஆமா ஆமா, நல்லா வச்சுக்கோங்க. நான் ஹால்ல போய் படுக்க போறேன். நான் ஹால்ல போய் தூங்க தான் போறேன். போங்க, யார் உங்களை புடிச்சு வச்சிருக்கா? யாரும் என்ன பிடிச்சி வைக்கலாம். தலகாணியெல்லாம் எடுத்துட்டு நான் போதான் போறேன். ஓய். என்ன? அதான் என்ன வெளியே போன்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் போறேன். இங்க வான்னு கூப்பிட்டேன். என்னதான் வெளியே போக சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் நான் எதுக்கு உங்களுக்கு? நீங்க அவளே தூக்கி வச்சுட்டு நல்லா தூங்குங்க. ஏன்? வான்னு கூப்பிட்டா வா. இருங்க. அப்புறம் நிக்கவா முடியும்? என்னதான் ஹால்ல போய் படுன்னு சொல்லிட்டீங்கல்ல. யாரு? நான் உன்கிட்ட ஹால்ல போய் படுன்னு சொன்னேன். நான் சொன்னதை அந்தால போய் தொலைஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல. உங்களுக்கு இசை மட்டும்தான் வேணும். அதான் நீ அப்படியே போய் தொலைஞ்சிருன்னு சொன்னீங்க. ஆளை பேசுறது கூப்பிட்டா போதும். என்னம்மா, ஆரம்பிக்கலாமா? என்னது? அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்கல, போதுமா? நேற்றுக்கு அனுச்சுட்டி கார்ட்டூன்ல அனு சிஸ்டர் நம்மள நம்பி ஃபேவரட் ரொமான்டிக் கப்பிள்னு அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? உன்ன நம்பி இல்லம்மா, என்ன நம்பி. நீ என்னடானா வாய் திறந்தாலே அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க, அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்கன்னு. அந்த அவார்ட் பேரை காப்பாற்ற வேண்டாமா என்ன? பக்கத்துல வந்தா போதும் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்கன்னு தொடங்கிடுவா. நான் அப்படிலாம் சொல்லலையே. அப்புறம் என்ன சொல்ல வந்த? அப்புறம் நான் கேட்டேன். அப்போ உங்களுக்கு ஓகே அப்படித்தானே? எனக்குலாம் எதுவும் தெரியாது. ஆமா, நீங்க குழந்தை பாத்தீங்களா? உங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது. ஆமா, நான் குழந்தைதான். யாரு? நீயா? எல்லா பிள்ளைங்களும் எவ்வளவு வயசானாலும் அவங்க அம்மா அப்பாவுக்கு குழந்தை தானே. இப்போ இசை எடுத்துக்கோங்க. பிறக்கும் போது குழந்தை, இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டா, இப்போ உங்களுக்கு குழந்தைய தானே இருக்கா. ஆமா. இனிமே உங்க இசை வளர்ந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்தாலும் உங்க குழந்தைன்னு தான் சொல்ல போறீங்க. அதுல என்ன டவுட் உனக்கு? அதே மாதிரி எனக்கு அம்மா அப்பா இல்ல. அப்படி பார்க்கும்போது நான் உங்களுக்கு குழந்தை தானே. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நீ என் குழந்தைதான். அப்போ நான் சொன்னது கரெக்ட் தானே? என் குல்ஃபி எது சொன்னாலும் கரெக்ட் தான். அவ போடா நாயேன்னு சொன்னாலும் கரெக்ட் தான், வாடா நாயேன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். அப்புறம் இசை வந்து என்கிட்ட ஒண்ணு இன்னைக்கு கேட்டா. என்ன கேட்டா? என்ன வேணாலும் என்கிட்ட தானே கேட்கணும். ஏன் என்கிட்ட கேட்க கூடாதா? இல்லம்மா, ஸ்கூலுக்கு நான் தான் கூட்டு போறேன், நான் தான் கூட்டிட்டு வரேன் உங்களை. அப்புறம் நீ வீட்லயே தான் இருக்க, ஏதாவது தேவைன்னா நான் வெளியே போயிட்டு வரேன். என்ன வேணாலும் அவ என்கிட்ட கேட்கணும்லாம், நான் வாங்கி கொடுத்துருப்பேன்லாம். இல்ல நீ என்கிட்ட சொல்லணும். அவ கிளாஸ்ல எல்லாருக்கும் தம்பி தங்கச்சின்னு இருக்காங்களாம். சரி. அதான் என்கிட்ட வந்து எனக்கு தம்பியோ தங்கச்சியோ வேணும் அப்படின்னு கேட்டா. இனிமே நான் கடையில என்ன வாங்கி கொடுக்க
கொடுக்க முடியும்? அச்சச்சோ, அது கடையில இருந்து வாங்கி கொடுக்க முடியாதே. அதுதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். நீங்க என்னடானா அட்வான்டேஜ் எடுத்துக்காதேன்னு சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க. இது உங்க மிஸ்டேக்பா. அப்போ என் செல்லத்துக்கு சம்மதம். நள்ளிரவு நேரோ வெண்ணிலவு தொலைக்க நந்தவன பூவ வண்டு வந்து தொலைக்க வந்து விடு நீயும் என் உயிரை தொலைக்க நெத்தி முடியோரோ நித்திரையை தொலைக்க நெஞ்சு குழியோரோ நிம்மதியை தொலைக்க அள்ளி தருவேனே அத்தனையும் தொலைக்க ஓ எளவோ பஞ்சு உடம்பு நான் இளம முழுவதும் தொலைக்க ஓ செலவ செஞ்ச சிரிப்பு நான் சகல அழகையும் தொலைக்க நீ உன்னை தொலைக்க நான் என்ன தொலைக்க அடிமை தையில 2 பேரும் செத்து பொழைக்க ஓ வம்பு பண்ணுவ நீ வம்பு பண்ணுவ அடி எப்பவுமே இப்படி தரொம்ப பண்ணுவ கிச்சு பண்ணுவ கிச்சு கிச்சு பண்ணுவ என்ன அங்க இங்க தொட்டு தொட்டு தப்பு பண்ணுவ என்ன பண்ணுவ இப்போ என்ன பண்ணுவ உன்னை என்ன நாமோ பண்ண போற என்ன பண்ணுவ? என்னாச்சு? தூக்கம் வருது, தூங்குறேன். நல்லா தானே இருந்த. நல்லா தான் இருக்கேன். நான் சொல்லட்டுமா? என்ன? ஏதோ நான் சொல்றேன், நான் சொல்றது கரெக்டா இருக்கா நீ செக் பண்ணிக்கோ. நமக்குள்ள இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா நீங்க இன்னமும் வேற கல்யாணமே பண்ணிக்கல. என்ன? இதுலயே தெரியுது, இது கடவுள் போட்ட முடிச்சு, இதை யாராலையும் பிரிக்க முடியாது. நான் பேசி முடிக்கிறது வரைக்கும் நீ என்னதான் பார்க்கணும். எனக்கு முன்ன என் விக்கிக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. அதை பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. ஒரு சில காரணங்களால என் விக்கியை விட்டு நான் தள்ளி இருக்கேன். எனக்கு முன்ன என் விக்கிக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. ஏன்னா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட என் இசையை பார்த்துக்க அவர் இருக்காரு. ஆனா அவருக்கு ஏதாவதுன்னா மறுபடியும் நாங்க 2 பேருமே அனாதை ஆயிடுவோம். விக்கி, இந்த வீட்டுக்கு மறுபடியும் நான் வரக்கூடாதுங்கிறதுக்காக விக்கியோட அம்மா என்கிட்ட வந்து, உன் புருஷன் உயிரோட இருந்தாதானே நீ மறுபடியும் அந்த வீட்டுக்கு வருவ. என் வீட்டு கௌரவத்தை காப்பாத்திக்க எனக்கு ஒரு பையன் இருந்தாலும் போதும், நீ வந்தா அவனே இருக்க மாட்டான்னு என்ன மிரட்டினாங்க. நான் ரொம்ப பயந்தது உண்மைதான். போதும் விக்கி. முடிச்சிடுறேம்மா. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு அவங்க உலகமே விக்கியும் ஆதியம்தான். நான் விக்கி மேல வச்சிருந்த பாசத்தை யூஸ் பண்ணி விக்கி உயிருக்கே ஆபத்து வர வச்சிருவேன்னு என்ன மிரட்டி இருக்காங்க. மத்தபடி அவங்களால என் விக்கிக்கு எதுவும் ஆக போறதில்ல. கண்டினியூ பண்றியா இல்ல நானே சொல்லட்டுமா? சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த குடும்பத்தோட மொத்த சந்தோஷமா போயிடும். 40 பேரை வாழ வச்சுதான் பழக்கம் அவருக்கு. அவர் ஒய்ஃபால ஒரு பொண்ணு உயிரே போயிடுச்சுன்னு அந்த பெரிய மனுஷருக்கு தெரியும் போது ராமப்பா உயிரே விட்டுருவாங்க. போதும். அப்போ அதுல இல்லாத விஷயங்களை கண்டினியூ பண்ணு. கீ என்கிட்ட தானே இருந்து. கண்டினியூ பண்ணுன்னு சொன்னேன். இப்போ என் டைரி எங்க? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. நீ சொல்லுன்னு சொன்னேன். அப்போ என்ன வச்சுதான் மிரட்டி இருக்காங்க உன்னை. ஆனா தமிழ், நான் என்ன தெரியுமா நினைச்சேன், ஆசிரமத்துல வினித்துக்கோ உங்க அம்மாக்கோ இல்ல உனக்கு ரொம்ப க்ளோஸான யாரையாவது ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டி இருப்பாங்கன்னு நினைச்சேன். சத்தியமா குல்ஃபி, எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்க பெத்த பையனா என்ன கொன்றுவேனே மிரட்டி இருக்காங்க பாராய். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதை விட ஒரு பையனுக்கு என்ன சந்தோஷம் இருக்க போகுது, அதுவும் அம்மா கிட்ட இருந்து. ஏன் குல்ஃபி, எந்த அம்மா அப்பாவும் அவங்க பிள்ளைங்க சாகுறத பத்தி ஒரு செகண்ட் கூட யோசிக்க வராதுல்ல. ஆனா அவங்க என்ன கொன்றுவேன்னு மிரட்டிட்டு வந்திருக்காங்க பத்தியா அவங்க கிட்ட. விக்கி விடுங்க. இதை விட எனக்கு ஒரு சந்தோஷத்தை அவங்களால கொடுக்க முடியுமா? சோ நீங்க வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்ன வேற என்னமோ நடந்திருக்கு. சொல்ல, அந்த பொண்ணு யாரு? ஜெஸ்ஸி, அமிர்தா, நீங்க 3 பேரும் 2 நாள் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு வெளியே போயிருந்தீங்க. ஓகே, நானும் 4:30 தானே, கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தானே ஸ்பெஷல் கிளாஸ மாத்தி விட்டுட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஏதாவது ஷாப்பிங் பண்றதுக்கு 3 பேரும் ஒன்னா போறீங்கன்னு நினைச்சேன். அழுதுட்டே இருக்காம சொல்ல போறியா இல்ல நானே கீழே போய் அவங்க கிட்ட கேட்கட்டுமா? பெருசா எல்லாம் ஒன்றும் இல்லை விக்கி. எதிர்பாராம நடந்ததுதான். அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீ என்ன நடந்துன்னு மட்டும் சொன்னா போதும். நான் இங்க வர்றதுக்கு ஒரு 4 days முன்ன அமிர்தா மாமோட பாப்பாக்கு பர்த்டே வந்துச்சு. ஆமா, என் ரூம்க்கு வந்திருந்தாளே, சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு போனாலே. அதுக்கு முந்தின நாள் அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நாங்க வெளியே போயிருந்தோம். போயிட்டு வரும்போது கோயிலுக்கு போனோம்னு சொன்னாங்க. நாங்களும் வெளியே வெயிட் பண்ண அவங்க உள்ள போயிட்டு வந்தாங்க. கோயிலுக்கு வெளியே பாவப்பட்டவங்க இருப்பாங்கல்ல, சாமி கும்பிட போறவங்க உள்ள போகும்போதும் வரும்போதும் அவங்க கிட்ட காசு இருந்துன்னா கொடுப்பாங்க. ஆமா, அதுல ஒரு சின்ன பொண்ணு 15 வயசு தான் இருப்பான். நாங்களும் அப்புறமா தான் பார்த்தோம். உங்க அம்மா கோயிலுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இங்க இருக்கும்போது நீங்க கோயில் கூட்டு போனா வருவேன், மற்றபடி சர்ச்சுக்கு தானே போவேன். நான் சாமி கும்பிட்டுட்டு வரேன், நீங்க பாப்பாக்கு தேவையான வளையல் அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு நில்லுங்க அப்படின்னு உள்ள போனாங்க. நாங்க திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது உங்க அம்மாவை சடனா பார்த்தோம். சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தாங்க. நம்ம காருக்கு ஏதோ வெயிட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சரி. அந்த பொண்ணு எங்கேருந்து வந்தான்னு தெரியல. சடனா உங்க அம்மா கையை பிடிச்சி, அம்மா ஏதாவது காசு இருந்தா கொடுங்க,
அது மட்டும் இல்லாமல் எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு யாருமே இல்லாததுனால என்னால் படிக்க முடியலைன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். விடு விடுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அவளும் விடுறதா தெரில. ஏன் அப்படி பண்ணுனான்னு எனக்கு இப்போ வரைக்கும் டவுட்டு தான் விக்கி. உங்கள் அம்மாவும் என்ன டென்ஷனில் இருந்தாங்கன்னு தெரில. மேபி சாஃப்டாக கேட்டிருந்தா கண்டிப்பாக ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களோ என்னமோ. அவள் சடனாக உங்கள் அம்மா கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது எங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும், விட்டா பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருப்பா. அப்படிங்கிறீங்களா? உங்கள் அம்மாவுக்கு தான் யாருமே இல்லாதவங்கன்னா அவ்வளோதானே. 10 அடி டிஸ்டன்ஸில் தானே நின்று பேசுவாங்க. ரோடுன்னு கூட பார்க்காம கோவத்தில் பிடிச்சி தள்ளிட்டாங்க. என்னமோ பண்ணிருக்காங்கன்னு அந்த டைரியில எனக்கு புரிஞ்சுட்டு. ரொம்ப ஃபோர்ஸாக தள்ளிட்டாங்களா? கார் ஆப்போசிட்லேருந்து வந்துட்டு இருந்து. நம்ம காரா? நம்ம கார்னா இந்நேரம் உங்கள் காரை தேடி வந்திருப்பாங்கல்ல. வேற தட்டிட்டு மின்னல் வேகத்தில் கார் போயிடுச்சு. அந்த பொண்ணு அடிபட்டு துடிச்சிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா நம்ம கார் வந்ததும் காரில் ஏறி போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்க்கவும் இல்லையா? சாரி கூட கேட்கல. நாங்கள் நின்னதே உங்கள் அம்மா பார்க்கல. நாங்கள் 3 பேரும் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேற பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சொல்லிட்டாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து இப்போ நல்லா தான் இருக்கா. யாரும் இல்லாதவங்கன்னு அந்த கோவம் இருக்கு பார்த்தீங்களா? அட்லீஸ்ட் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு சாரி கேட்டிருக்கலாம்ல. அவளுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் நடந்துக்கிட்டா. எல்லாரும் பார்க்குற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக எதுக்காக உங்கள் அம்மா கிட்ட நடந்துக்கிட்டா? உங்கள் அம்மா பொறுத்த வரைக்கும் என்கிட்ட அவள் இப்படி நடந்துக்கிட்டா. அதனால நான் தள்ளி விட்டேன். கார் ஏற்றுனதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு கிளம்பிட்டாங்க. சரி, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதா சொன்னீங்க. யார் தங்க பே பண்ணது? நான் தான். யார் காசுல? இசை மெட்ரிக் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எப்படியும் ஃபீஸ் நிறைய ஆகும்ல. ஆனா நான் தான் நம்ம ஸ்கூல்ல வேலை பார்க்கறதுனால அவளுக்கு ஃபீஸ் கிடையாதுல. புக் ஃபீஸ் மட்டும் தானே. அது இருந்துச்சு, அதை தான் கொடுத்தேன். அப்புறம்? ஏன்? இல்ல, எனக்கு புரியல. நீ இப்படி எல்லாம் பண்றதுனால உனக்கு தியாகி பட்டை யாராவது கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தியா? எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான விஷயத்த பண்ணிருக்காவ. நீ எங்களை காப்பாத்தணும்னு நினைச்சு நீ பண்ணிட்டு இருந்தியா? நான் இருக்கேன், ராமப்பா ராமப்பான்னு எப்போ பின்னாடி போறேல்ல. அவர்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல. நாங்க நல்லா தான் பாத்துக்கிட்டோம் விக்கி. நாளைக்கு கூட போய் பார்க்க தான் போறோம். முட்டாள் மாதிரி பேசாத தமிழ். ஒரு பக்கம் என்ன கொலை பண்ணிருவேன்னு மிரட்டி இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. நீ என்னடானா அந்த மாதிரிப்பட்ட ஒருத்தங்க கூட சண்டைக்கு நிக்க. எப்பவுமே சாக்கடைன்னு தெரிஞ்சா விலைக்கு போறதானே உன் குணம். அப்படியா? போங்க, ராமப்பா கிட்ட சொல்லுங்க போய். மறந்துடாதுங்க விக்கி, அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட். 1 இல்ல 2 தடவை, 3ஆவது தடவையும் வந்துச்சுன்னா தெரியும்ல. 40 பேரை வாழ வைக்கணும்னு நினைக்கிற குடும்பம். ஆனா என் ஒய்ஃபால ஒரு பொண்ணு உயிருக்கே ஆபத்தான்னு நினைக்கும் போது அந்த மனுஷர் உயிரை விட்டுருவாரு. அதனாலதான் எனக்கு வீட்டுல எல்லாம் சொல்லணும்னு தோணல. அதே நேரத்துல உங்க அம்மாவையும் சும்மா விடக்கூடாதுல. அது என்ன ஒரு பழக்கம் இல்லாதவங்கன்னா அதுக்குதான். அத என்கிட்டயாவது நீ சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு என்கிட்ட நார்மலா இருந்தா எல்லாம் உளறிடுவேன்னு நினைச்சிட்டு என்கிட்டயும் ஒரு மாதிரி கையா தக்கான்னு குதிச்சிட்டு இருந்திருக்க. எல்லாத்தையும் இழுத்து நீயே போட்டு பண்ணிட்டு இருக்க. இப்ப யாராவது உனக்கு தியாகி பட்டம் கொடுக்க போறாங்களா? இங்க பாரு, என்ன நடந்தாலும் வீட்டுல சொல்லி பழகு. சந்தோஷத்தை மட்டும் சொல்லிட்டு கஷ்டப்படுறதெல்லாம் உனக்குள்ள நீயே பூட்டி வச்சிட்டு இருக்க. இனிமே சொல்லலாம். என்ன கொண்டாட்டம். அந்த டைரி மட்டும் என் கையில கிடைக்காம இருந்தா இப்ப கூட சொல்லிருக்க மாட்டேலாம். டைரியை நம்பி அதுல பக்கம் பக்கமா எழுதி வைங்க. ஆனா கட்டினவங்க கிட்ட மட்டும் சொல்லிடாத. இனிமே சொல்லலாம். என்னவோ பண்ணு. நாளைக்கு அவளை வீட்டுக்கு அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. தான் ஹாஸ்பிட்டல் போகணும். இதுக்காவது நான் வரலாமா? ம். அப்புறம் என்ன குல்ஃபி, நாங்க யார் சம்பந்தமும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதனாலயே என்னமோ எங்க வாழ்க்கை தாறுமாறா போயிடுச்சு. மறுபடியும் நாங்க ஒன்னா சேர்ந்திருக்கோம். இப்பவாது எங்களுக்கு எல்லாரோட பிளஸிங்கும் வேணும்னா. ஏன் கிடைக்காதா? அந்த அம்மா உனக்கு வரம் தர்றதுக்கு தான் இருக்காங்க. இதுல எல்லா பிளஸிங்கும் உனக்கு தேவையா? அவங்கள மீன் பண்ணி தான் எழுதியிருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏன் நடக்காதுங்கிறீங்களா? நடக்கும். அப்புறம்தான் எல்லாம் லூசு. நடக்காதா? பாக்குறேன் நீ என்ன பண்றேன்னு. தூக்கம் வருது, நான் தூங்கட்டுமா? ம். உடனே பல்ல காட்டிடுவா. ரொம்ப திட்டாங்களோ? அம்மா பேசவே இல்லாதி. ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அஜி இருக்காலாம், நிறைய கேள்வி கேட்கறான். அது எப்படி லவ் ஃபெயிலியர் ஆன உடனே நீ சாப்பிடுவேன்? 2 நிமிஷத்துல நீ வேண்டான்னு சொன்ன உடனே உன் ஆள் வேண்டான்னு சொல்லிடுவாரா? ஆக மொத்தத்துல உன் தங்கச்சி உனக்கு மாமியா மாதிரி. எனக்கு கொடுமைக்கார மாமியாரே இருந்தா கூட இப்படி இருப்பாங்களான்னு தெரியல. கொடுமைக்கார மாமியார்னா என் அண்ணி இடத்துல நீ இருக்கணும். கொடுமைக்கார மாமியார்னா யாருன்னு தெரியும். எனக்கு வில்லியே அஜி தான். என்னை போட்டு கொடுக்கறதுக்கு வெளியே இருந்தெல்லாம் ஒரு ஆளை நான் தேடி பிடிக்கணும் இல்லாதி. வீட்ல இருக்கா பாருங்க. இவ்வளவு தைரியமா போன் பண்ணிருக்க? யாரும் இல்லையா வீட்டுல? அப்பா நீங்க வந்துட்டு போனோன்னா கோவத்துல வெளியே போனாங்க. இன்னும் வரல. இன்னும் வரலையா? போன் பண்ணி பாத்தியா? இல்ல எப்பவுமே அப்பா அப்படிதான். வீட்டுல ஏதாவது சண்டைனா வெளியே போயிட்டு வந்துருவாங்க. அது என்ன, என் மாமனாருக்கு இப்படி ஒரு பழக்கம்? இல்ல சண்டை போடும்போது ஏதாவது வார்த்தை விட்டுறக்கூடாதுல. அதனால எங்க மனசு அம்மா மனசு கஷ்டப்படும். அதான் வெளியே ஏதாவது வேலையா போயிட்டு வந்துருவாங்க. சாரி கனியா, ஃபேமிலிக்காக ஒன்னும் கஷ்டப்படுத்துறேன்ல. அங்க ப்ராப்ளம் எல்லாம் இல்லாம இருந்தாதானே நான் வரும்போது ஜாலியா இருக்கும். இல்ல என்ன இருந்தாலும் இதுல ஒன்னும் கஷ்டப்படுத்தினா தப்பு தானே. ஐ லவ் யூ. நீங்களும் நானும் வேற வேற இல்ல.
சரி அனு, ஹோம்ஒர்க் தானே, நான் உனக்கு அனுப்புறேன். என்ன ஹோம்ஒர்க்? ஓ, யாராவது வந்துட்டாங்களா? எடி, யார் கூட கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருந்த? ரைட்டு. கொஞ்சம் கொஞ்சம் பேசின மாதிரியே இருந்து உனக்கு. ஆமா, ஐ லவ் யூ நல்லா சொன்ன மாதிரி இருந்து. ஐ லவ் யூ நான் அட கடவுளே, நல்லா படிச்சு நல்ல பொசிஷன்ல இருக்கணும் தானே மெட்ரிக் ஸ்கூல்ல ஒன்னு சேர்த்திருக்கோம். இருந்ததுக்கு பிறகு ஐ லவ் யூக்கும் ஐ வில் ஹெல்ப் யூக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்க. இவ அவளே முழுங்கி சாப்பிட்டுருவா போல இருக்கு. ஸ்கூல் கரஸ்பாண்டன்டையும் கோஆர்டினேட்டரையும் வந்து பார்க்கணும். எதுக்கோ? வீட்ல யார் படிப்பு பத்தி பேசினாலும் ஐ லவ் யூனே அவ காதுல கேக்குதுன்னு சொல்றேன். படிப்பு பத்தி பேசுனியா? ஆமா, அனு கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஹோம்ஒர்க் கேட்டா. சரி நீ பயப்படாத, ஐ வில் ஹெல்ப் யூன்னு சொன்னேன். இல்ல எனக்கு புரியல கனி. அனு அக்காவோட அத்தை பையனை தான் நீ வேண்டான்னு சொல்லிருக்க. அது எப்படி அவிய அவன்கிட்ட நார்மலா பேசுவாவ? எல்லாம் என் தலை எழுத்து. அம்மா, இனிமே இவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். பேப்பர்ல வரைக்கும் வந்து அசிங்கப்பட்டாச்சு. இவ்ளோ அசிங்கப்பட்ட புத்தி வரலையே. அம்மா, குடும்பத்தோட அதுவும் வந்து இவளுக்காண்டி நிக்கும்போது கேவலப்படுத்தி அனுப்பி விடுவாளாம். கூச்சராஜமே இல்லாம அந்த வீட்டு பிள்ளை கூட எப்படிதான் பேச தோணுதோ. அம்மா. கனி, ம், உங்க அம்மா கிட்ட நம்ம எதுக்காக அப்படி பண்ணோம்னு சொல்லிரு. இல்ல வேண்டாம், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தானே சொல்லியிருந்தீங்க. பரவாயில்ல, எங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லும் போதுதான் நம்ம நினைச்சது நடக்காது. அது மட்டும் இல்லாம மறுபடியும் இந்த நாடகம் எல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். போட்ட நாடகமே போதும், அதுலயே மாமா வழிக்கு வந்துருவாரு. நீ உங்க அம்மா கிட்ட சொல்ல போறதுனால சந்தோஷம் தான் படுவாங்களே தவிர உன் மேல வெறுப்ப எல்லாம் காட்ட மாட்டாங்க. வேண்டாம். சொல்லு கனி, என்னால உன் வீட்டுல உள்ளவங்க உன் மேல வெறுப்ப காட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சாலாவது கொஞ்சம் வருத்தம் இல்லாம இருப்பாங்க. அவங்க பொண்ணு வாழ்க்கையை அவளே கெடுத்துக்கிட்டு இருக்காளேன்னு ஒரு வருத்தம் இருக்கும்ல, அது இல்லாமலாவது இருக்கும். சரி ஆதி. ஆதியா, கொஞ்சமாவது வெக்க இருக்காட்டி அதுக்கு. அது குடும்பத்தோட வரும்போது அப்படி கேவலப்படுத்திக்கிட்டு இப்ப அதுட்டே இருந்து பேசிட்டு இருக்கா. ஏமா நான் தான் சொல்லலாம், என்னைக்கு நீங்க கொண்டு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்தியலோ அன்னைக்கு பிடிச்ச பியாயி இதெல்லாம் தீராது. இதெல்லாம் ஏதாவது ஹாஸ்டல்ல கொண்டு போட்டுருக்கணும். ரெடி, சான்ஸ் கிடைச்சுன்னு ரொம்ப துள்ளாதடி. பரவு முத அனு அக்கான்னு சொன்ன அந்த போனை இங்க கொண்டாடி தள்ளி நொறுக்கி போடட்டு. ஒரு பக்கம் அது குடும்பத்துல இருக்கையில இவ கேவலப்படுத்துவாளாம். ஏமா நான் அப்படி பண்ணுவேனாமா? அவங்க வீட்டில் உள்ளவங்க பேச வரும்போது ஆதி எப்படி பேசணும்னு சொன்னாரோ அது மாதிரி தான் நான் பேசினேன். அவர் சொன்ன மாதிரியா? எம்ம தாயே, நீ என்ன நடுத்தருவில் கொண்டு விடாம விட மாட்ட போல இருக்கு. உனக்கு ஏதாவது பியாய் டீ பிடிச்சிட்டாடி? ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்க. இல்லம்மா, தமிழ் அக்கா அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் போக கூடாதுங்கிறதுக்காக சங்கீதா அக்காக்கு அப்பாவும் ஆதியோட அம்மாவும் ஏதோ வீடியோ எல்லாம் தமிழ் அக்காக்கு தப்பு தப்பா அனுப்பியிருக்காங்க. இன்னுமே அங்க யாருமே மாறல. அதுக்கு அந்த அக்கா நிறைய காரணங்களை எல்லாம் வச்சுட்டு தான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுல ஒண்ணு நானும் ஆதியும் ஒண்ணு சேரணும் தான். நீ ஆதிய வேண்டாம்னு சொன்னதும் ஆதி அம்மாவா சங்கீதா அக்கா அப்பாவா நல்லவங்களா மாறிடுவாங்களாம். என்னட்டி அந்த முட்டை கண்ணை லாஜிக்கே இல்லாம பேசிட்டு இருக்கான். ஏமா அவங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க, அதை எல்லாரும் முன்னையும் வெளியே கொண்டு வரணும்னு தான் ஆதி இந்த மாதிரி பண்ணாரு. நீங்களே யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வைங்க, ஆதி அம்மாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா தமிழ் அக்காவை இப்பவும் பிடிக்காது. ஏன் முன்னே வச்சு அவங்கள அசிங்கமா ஏதாவது பேசிட்டாங்கன்னா அதை அந்த அக்காவாலையும் தாங்கிக்க முடியாது. சந்தோஷமே இருக்காதுல்லம்மா. நான் போனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் நல்ல சண்டை வரும். ஒரு பக்கம் அவங்களுக்கு பிடிச்ச மருமக, இன்னொரு பக்கம் பிடிக்காத பொண்ணு. என்ன வச்சு அவங்க கிட்ட இன்னும் அதிகமா சண்டை தாமா போடுவாங்க. போக போக எங்களுக்குள்ளேயே சண்டை வந்துச்சுன்னா நீ தானம்மா சொல்லியிருக்க, போற வீட்டுல கூட்டு குடும்பமா இருந்து குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணுமே தவிர குடும்பத்தை பிரிக்க கூடாதுன்னு. வனஜா சித்தி வந்ததுக்கு பிறகுதான் நம்ம ரெண்டு ஃபேமிலியும் பிரிஞ்சுது. அது வரைக்கும் கூட்டு குடும்பமா ஒன்னா இருந்தோம். வனஜா மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறவளா இருந்தா ஒரே வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாம்னு சொல்லிருக்கீங்கல்ல. நீங்களே கூட்டு குடும்பத்தை அவ்வளவு மதிக்கிறவங்க. உங்க பொண்ணு நானும் கூட்டு குடும்பமா இருக்கதானே ஆசைப்படுவேன். என்னமோ எனக்கு புரியல கனி, ஆனா அந்த பொண்ணுக்காக நீங்க ஏதோ பண்றீங்க. யாரும் இல்லாத பிள்ளை வேற, அவளும் இந்த வீட்டு பிள்ளை மாதிரி தான். இதனால யார் வாழ்க்கையும் கஷ்டப்படாம இருந்தா சந்தோஷம்தான். எப்போ அவங்க வீட்டுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சாலும் என்ன ஏத்துக்க ரெடியா தான் இருப்பாங்க. இத அப்பயே சொல்லிட்டு பண்ணிருக்கலாம்ல. சரி எனக்கு வேலை இருக்கு, படிக்க வேண்டியதை படிச்சுட்டு சென்னு தூங்கு. ஏன் இல்ல எந்த பக்கமா உத்து உத்து பார்த்தாலும் நீ ரொம்ப நல்லவளா எல்லாம் என் கண்ணுக்கு தெரியலையே. அது ஒண்ணும் இல்லட்டி, அதுக்கு நீ முத நல்லவளா இருக்கணும். அப்பதான் என் அருமை பெருமையெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியும். பேசிட்டேன். இல்ல எனக்கு புரியல. அங்க எல்லாரையும் அலற வச்சுட்டு உனக்கு இங்க சந்தோஷம் கேக்குது பத்தியா? உன்ன மாதிரி ஒரு நடிப்புக்காரனை நான் பார்த்ததே இல்ல. அங்க உன் ஆள் என்னடானா நீ சொல்லி கொடுத்ததை விட எக்ஸ்ட்ராவா அடிச்சு தள்ளுறா. நீ என்னடானா குடிக்காமலேயே குடிச்ச மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்க. சரி விடு, உன் அத்தைக்கு பிறந்துட்டு உன் அத்தைக்கு பத்தி கொஞ்சம் கூட எனக்கு இல்லாம இருந்தா எப்படி? ஆனாதி எல்லாத்தையும் கதி கலங்க வச்சுட்டு நீங்க ஜாலியா இருக்க பத்தியா? இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? உன் அப்பாக்கு எதிராக தான் நான் ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கேன். நீ என்னடானா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க பத்தியா? ஏய் நிப்பாட்டு, நான்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணல. சும்மா என்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சரிம்மா சரி. ஆமா, இவ்வளவு டிராமா பண்ணி எங்க அப்பா ஏதாவது
வார்த்தை விட்டாரா என்ன? நடிப்பு அறக்கணும் உங்க டாடி. அவார்டு தான் கொடுக்கணும். சீக்கிரம் எல்லாம் சொல்லிடுவாரா? சொல்லலையா? அப்பனா நாளைக்கு இனிமே இதே மாதிரி குடிச்சிட்டு வர போறியா? சீ, துணில எல்லாம் தெளிச்சிட்டு வர போறியா? எங்களுக்கு வர வேலை இல்ல. இனி இதை பத்தி எல்லாம் பேசுற மாதிரி இல்ல. உங்க அப்பா தானா வருவாரு பாரு. சரி, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாக்கிறதுக்கு தான் வந்தேன். ஆமாமா, ஓடிடு. அப்புறம் யாராவது பார்த்தாங்கன்னு வை. உங்க அப்பா சும்மாவே ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு போவாரு. இதுல நான் வேற குடிச்சிட்டு இருந்தேன். நீ அழகான பொண்ணு வேற என் ரூமுக்கு வந்த அப்படி இப்படின்னு தப்பா ஏதாவது அடிச்சு விட போறாரு. அதனால தயவு செஞ்சு குடிக்கார ரூம்ல இருந்து வெளியே போயிருமா. ரொம்ப பண்ணாதேனா? இந்த அத்தான்னு சொல்லணும். நான் வேற அவர் கண்ணுக்கு தெரிய மாதிரி பெல்ட் தொங்க விட்டுருந்தேன். எது? கோவத்துல நாலு சாத்து சாத்துவாரு, பார்த்து என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சேன். அவர் என்னடானா சீனையும் டம்மி ஆக்கிட்டாரு. பரவாயில்லம்மா, ஆம்பளை பசங்க அடி வாங்குறதுல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இல்ல? என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தேன், வச்சாருலாம் ஆப்பு. ஓங்கி ஒரு அரையாவது விடுவாருன்னு பார்த்தேன். அதுக்கு என் அண்ணன் நான் குடிச்சிருந்தேன் நம்பணும். நம்பலையா? நான் குடிச்சேங்கிற டாபிக்கே அவங்க எடுக்க மாட்டாங்க. 2 பேருமே கண்டுபிடிச்சிட்டாவ நான் நடிச்சுட்டு தான் இருக்கேன்னு. நீ வேணா எட்டி பாரு அங்க போய். இவன் ஏன் இப்படி பண்றான்னு கூட அதை பத்தி பேச மாட்டாங்க. ஏன்? ஏதோ என் அன்னைக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. விக்கி கண்டுக்க மாட்டான். நீ வேணா பாரு, நாளைக்கு அண்ணி வந்து என்கிட்ட பேசுவாங்க. தேவையில்லாம எல்லாம் எனக்காக அந்த பொண்ணை கஷ்டப்படுத்திட்டு இருக்காதுன்னு. நீ நம்பிட்டே இரு, அவங்களுக்கு வேற வேலை இல்ல பத்தியா? ஆனாலும் ஓவர் கான்பிடண்டா இருக்காதானா? பாக்குறியா? பாக்குறேன்டா, பாக்குறேன். பாருமா, இப்ப கிளம்புறியா என் ரூம்ல இருந்து? அப்புறம் உங்க அப்பா என் கனிக்கு ஏதாவது வீடியோ ரெடி பண்ணிட போறாரு. ஆமா பாத்தியா, அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு கஷ்டப்படணும். நான் போயிடுறேன். நேத்துக்கு குடிச்சான், அந்த பொண்ணு வேண்டான்னு அவனே சொன்னான். இப்ப என்னன்னா ஒண்ணுமே நடக்காத மாதிரி சாப்பிட வந்திருக்கான். அறிவு, இன்னமும் நீ அமைதியா இருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணு கூட சேர்ந்துருவான். அதுக்கு முன்ன நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். மாப்பிள்ள மனசு மட்டும் மாறுச்சு, அப்புறம் சங்கீதாவை இந்த வீட்டு மருமகளா கொண்டு வரணுங்கிற ஆசை கனவாவே போயிடும். அதுக்கு முந்தி மாப்பிள்ள மனசுல இன்னும் கொஞ்சம் அந்த பொண்ணை பத்தின தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கணும். சாரி தங்கச்சிமா, உன்னை யூஸ் பண்ணி தான் அவன் மனசை கரைக்க போறேன். எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ஏதாவது யோசிச்சிட்டே இருக்கா. ஏ மெர்லின், என்ன கவிதா? என்ன வந்ததுல இருந்தே யோசிச்சிட்டே இருக்க? வயசு அப்படிமா, அப்படிதான் யோசிச்சுட்டே இருப்போம். ஏடி, நானும் தானே உன் வயசு. வேலைக்கு வந்த இடத்துல கண்டதையும் பத்தி யோசிச்சுட்டே இருக்க. உன்கிட்ட சொன்னா மட்டும் உனக்கு புரியவா போகுது? பரவாயில்ல, சொல்லு. அது ஒண்ணும் இல்ல கவிதா, இன்னைக்கு பஸ்ல ஒரு பையன் என்ன பார்த்து சிரிச்சிட்டான். எது உன்னை பார்த்து சிரிச்சானா? ஆமால, சிரிச்சிட்டான். உன்னை பார்த்து சிரிச்சிட்டானா? இல்ல கண்ணை ஒழுங்கா கழுவிட்டு பார்க்க சொல்லிருக்கலாம்ல. உன்கிட்ட போய் சொன்ன பத்தியா? இந்த கணக்கு மட்டும்தான் இடிக்குது. டேய், என்ன? ஹாயா மேலே ஏறி உட்கார்ந்துருக்க. நீ பார்க்க வேண்டிய கணக்கெல்லாம் என்கிட்ட பார்க்க கொடுத்துருக்க. டிஸ்டர்ப் பண்ணாத. என்னத்தையும் யோசிச்சு தோல. பேங்க்ல போடுறதுக்கு ஒரு 5 lakhs எடுத்துட்டு போனா. அதை போடல, அது வேற தேவை இருந்துச்சு. அப்படியா? சரி. 5 lakhs எதுக்கு தேவைப்பட்டுன்னு கேட்க மாட்டியா மச்சான்? டேய், கணக்க பார்க்க சொன்னா ஏதோ பார்த்துட்டு இருக்கேன். ஓ ஹாஸ்பிட்டல், நான் நீ எதுக்காக 5 lakhs எடுத்தேன்னு கேட்க முடியுமா? அது மட்டும் இல்லாம கவிதா கிட்ட சொல்லி நேற்றுக்கு 2 lakhs எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். இப்ப ஃபேமிலி மேன் ஆயிட்டா, ஏதாவது தேவையெல்லாம் இருக்கும்ல. இத பத்தி எல்லாம் எதுக்குடா நான் கேட்க போறேன்? ஆமா, நீ என்ன யோசிச்சுட்டே இருக்க? இல்ல, அதான் தமிழும் விக்கியும் சேர்ந்துட்டாங்கலாம். இனிமே நீ அஞ்சுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. ஆமா, 5 வீட்டுல பேசிடலான்னு தான் நினைச்சேன். தமிழ் என்னடானா அம்மா நான் எல்லாரும் சேர்ந்து போலாங்கிறா. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா விக்கி கூட வராராய். ஓகோ, உன் ஃப்ரெண்டு அவ ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துட்டா. இப்ப நீங்க ஒரே குடும்பம் ஆயிட்டீங்க, நாங்க தூரம் ஆயிட்டோம், அப்படித்தானே? அறிவு கெட்டவனே, ஒன்னு கூப்பிடாம போவனா? 5க்கு பூ வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது என் தங்கச்சி பிரியா தானே. அது சரி. என்ன சஞ்சய், மூட் அவுட்டாவே இருக்கா? எப்படி சொல்றதுன்னே தெரியலடா. சும்மா சொல்லு. பிரியாவோட சித்தி இருக்காங்க எல்லாம். ஆமா. பிரியாவை அங்கிருந்து ராஜேந்திர அங்கிள் வீட்டுக்கு கூட்டு வரும்போது பிரியா சின்ன பொண்ணு. அவளுக்கு தெரியவே மாட்டேங்குதுடா. அவளுக்கு அம்மா அப்பா எல்லாம் நான் மட்டும்தான். எதுக்காக அவ வேற எங்கேயோ தேடுறான்னு தெரியல. புரியல. அந்த பொண்ணு பூஜா இருக்காளை. ஆமா, சொல்லிருக்கேன். பிரியாவோட சித்தி பொண்ணு தங்கச்சி. அவளுக்கு MBBS பண்ணணும்னு ரொம்ப ஆசையாம். இத பிரியா கிட்ட ஹெல்ப்பா கேட்டிருந்தாலே நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன். இல்ல அவங்க என்கிட்ட வந்து அவளுக்கு படிக்கிறதுக்கு ஆசை, ஆனா எங்களால முடியலன்னு கேட்டிருந்தாலே நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன். என் மொத்த செலவையுமே நான் ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆமா, படிப்பு தான் முக்கியம் நினைக்கிறவன் நீ. எத்தனையோ பேரை படிக்கவும் வச்சிருக்க, இதுல என்ன சந்தேகம்? இதுல ஒரு பொண்ணு டாக்டர் படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு நீ படிக்க வைக்காம இருப்பியா என்ன? இதுல ஒரு லாஜிக் இருக்குதானே, கண்டிப்பா நம்ம ஹெல்ப் பண்ணிருப்போம். ஆனா பிரியா கிட்ட சொல்லிருக்காங்க, உன் அப்பாவுக்கு உன் தங்கச்சியை டாக்டர் ஆக்கிறதுக்கு ரொம்ப ஆசை, அதான் இருந்திருந்தாங்கன்னு கண்டிப்பா டாக்டர் ஆக்கியிருப்பாரு அப்படின்னு. வீட்டுல ஒரு 5 lakhs காசு வச்சிருந்தனா இவளுக்கு சும்மாவே யாராவது ஃபீல் பண்ணா கஷ்டமா இருக்கும். எனக்கு உன் ஒய்ஃபை பத்தி தெரியாதா? அவங்க விரும்பினவரை அவங்க கண்ணு முன்ன இறந்து கிடக்காரு. அந்த நேரத்துல கூட உன் அம்மா அப்பா அழுகையை பார்த்து அவங்க மாமாவோட ஹார்ட்டை உனக்கு கொடுத்தாங்களே. அப்படிப்பட்ட மனசு அவங்க சித்தி ஃபீல் பண்ணாதான் எதை பத்தியும் யோசிக்காம எடுத்து கொடுத்துருப்பாங்க.
ஆமா, எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும்னு நமக்கு தெரியாதா? நீட்ல வேற அவளுக்கு சீட் கிடைக்காம போனதுனால வேற ஏதோ படிச்சிட்டு இருக்கா. இப்பவும் பிரியா எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக 2 lakhs வச்சுட்டு தான் வந்திருக்கேன். நீயே விருப்பப்பட்டு தானே கொடுத்துட்டு இருக்க, அப்புறம் என்ன? இல்ல அவங்க சித்தி எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க கிட்ட உண்மையா பழகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எதுக்காக அவங்க வேஷம் போட்டுட்டு இருக்கா? எதை பத்தியுமே யோசிக்காம என் பிரியா ஹெல்ப் பண்றா. அதுக்கப்புறம் அந்த அம்மா எதுக்காக நாடகம் மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க? ஒருவேளை உனக்கு தெரிஞ்சா நீ தப்பா எடுத்துப்பியோனா இருக்கலாம். ம்ஹும். எனக்கெல்லாம் அப்படி தெரியலப்பா. ஏதோ ஒரு பாரமாவே இருக்கு. ஃப்ரீயா விடு, பாத்துக்கலாம். ஆமா மர்லின், உன்னை பார்த்து யார் சிரிச்சது? பஸ் கண்டக்டர். கண்டக்டரா? ஆமா. ஏடி வயசான தாத்தா எல்லாம் உன்னை பாக்குற மாதிரியா இருக்க நீ? இல்ல இல்ல, கல்யாணம் ஆன மாதிரி எல்லாம் தெரியல, சின்ன பையன் தான். அப்புறம் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டியா? இன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் போகலல. வெக்கம் கட்டவா. ஆமா, எதுக்கு சிரிச்சாரு? சடனா ஒருத்தங்க சிரிப்பாங்களா உன்னை பார்த்து? அழகா இருந்தா 4 பேர் பார்க்க தான் செய்வாங்க, 4 பேர் சைட் அடிக்க தான் செய்வாங்க. அது சரி. ஃப்ரீ பஸ்ஸா டிக்கெட் பஸ்ஸா? இல்ல இல்ல, டிக்கெட் பஸ் தான். ஆக்சுவலா 50 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்தானா? 50 ரூபாய்க்கு டிக்கெட்டா? இல்ல இல்ல, 24. மீதி 20 ரூபாயை கொடுத்துட்டாரு. சரி. அப்புறம் 4 ரூபாய் கேட்டாரு. சரி, குடுத்தியா? என்கிட்ட சேஞ்ச் இல்லையா? 4 ரூபாய் இல்ல 5 ரூபாய் தான் இருந்து. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அவர் ரிட்டர்ன் வரும்போது 5 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டேன். இதுக்கு எதுக்கு உன்னைய பத்தி சிரிக்கணும்? 5 ரூபாயை கொடுத்துட்டு 4 ரூபாய் இல்ல, அதான் சொல்லி கொடுத்தேன். அவர் ஒரு மாதிரி என்ன பார்த்து சிரிச்சிட்டு மீதி 1 ரூபாய் கொடுத்தாரு. 1 ரூபாயா? ஆமா, மிச்சம் தான் கொடுக்கணும்ல. ஓ, நானும் 1 ரூபாயை வாங்கி பேக்ல போட்டுட்டேன். மறுபடியும் என்னால எதுக்கும் சிரிச்சாண்டி? சோ நீ பார்க்க அழகா இருக்கிறதுனால சிரிச்சான் அப்படின்னு நினைச்சிட்ட, அப்படிதானே? இதுல என்ன சந்தேகம்? அதுதானே உண்மை. முட்டாளே, அது வரைக்கும் மிச்சம் 6 ரூபாய் கொடுக்கணும். நீ 4 ரூபாய் சில்லறை கொடுத்தீனா 10 ரூபாய் நோட்டா தரலாம் நினைச்சிருப்பாய். நீ பேத்த கணக்குல 5 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்க. நீ முட்டாள்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு 1 ரூபாய் உனக்கு கொடுத்துருக்கான். ஆக மொத்தம் 24 ரூபாய் டிக்கெட்டுக்கு 34 ரூபாய் கொடுத்து வந்திருக்க. நீ ஏமாந்ததை நினைச்சு அவன் சிரிச்சிருக்கான். அதுக்கு உனக்குள்ள எவ்வளவு பெரிய பில்டப் கண்டியா? ஆமா இல்ல? ஆமால, மொத்தம் நீ 55 ரூபாய் கொடுத்துருக்க. மீதி உனக்கு அவரை 31 ரூபாய் தரணும். 21 தந்திருக்க. நீ பல்ல கட்டி வாங்கிட்டு வந்திருக்க பத்தியா? அப்ப 10 ரூபாய் ஏமாந்துட்டேனா? நீ ஏமாந்ததெல்லாம் தப்பே இல்லல. ஆனா அந்த ஆளு 1 ரூபாய் ரிட்டர்ன் கொடுத்ததும் பல்ல கட்டிட்டு பேக்ல வாங்கி போட்டிருக்க பத்தியா? அங்க நிக்குது உன் பிரைன். ரொம்ப பல்ல கட்டாதேனா? என்ன ஆனாலும் சரி, அடுத்த வாட்டி பாக்கும்போது அந்த ஆளுகிட்ட இருந்து நான் 10 ரூபாய் திருப்பி வாங்காம விடவே மாட்டேன். என்ன இவங்க கன்ஃபியூஸா இருக்காங்க, இப்ப அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சிட்டு இருக்காங்க? வாங்க மேம். சஞ்சய் உள்ளதானே இருக்காங்க? ஆமா. நீங்க கன்ஃபியூஸா இருக்கீங்க, அங்கே இங்கேயுமா அலைஞ்சிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, காலையில சாப்பிடாமலே வந்துட்டாங்க. அதான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எப்படியும் வினிதானாவும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. கேண்டீன்ல போய் தானே சாப்பிடுவாங்க, அதான் நானே எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படிங்களா? உள்ளதான் இருக்காங்க, போங்க. டைரக்டாவே அந்த அம்மா கிட்ட உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேளு. நீ எதுக்கு பேசாம ஒதுங்கி போயிட்டு இருக்க? அப்படிங்கிறியா? ஒண்ணுல அந்த வீட்டை நீ பிரியா சிஸ்டர் பேர்ல வாங்கி கொடுத்துட்ட. அந்த கோவத்துல உன்னை செலவு பண்ண வைக்கணுங்கிறதுக்காக உன் ஒய்ஃபை தூண்டி விடலாம். அதுக்கு டைரக்டா கேட்டாலே நான் பண்ண போறேன். அப்படி இல்லைன்னா எதுவா இருந்தாலும் நீ பேசி பாரு. அடடா, வாமா. என்ன குட்டி மாத்திட்டீர்னு? வேலை இருக்குன்னு சாப்பிடாம கிளம்பி வந்துட்டீங்க. வீட்ல இருக்க எங்களுக்கு தானே தெரியும், அதான் நானே எடுத்துட்டு வந்துட்டேன். பாடுறா. ஆனா இப்படி கால் மேல காலை போட்டு உட்கார்ந்து கதை விடுறதுக்கு தான் வேலை இருக்குன்னு ஓடுனீங்களா? வர வேண்டியது கால் மேல காலை போட்டுட்டு உட்கார்ந்து கதை விட வேண்டியது. கேட்டா வேலை இருக்குன்னு பீத்திட்டு இருக்காது. பாத்தியா என் பொண்டாட்டிக்கு என் மேல எவ்வளவு அக்கறானு? ஏனே, நீங்களும் சாப்பிட்டுக்க மாட்டீங்க தானே? ஆமாமா, நாங்க 2 பேரும் கேண்டீன் போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் தான் பார்த்தோம். பார்த்தா நீயே எடுத்துட்டு வந்துட்ட. தங்கச்சிமா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கா. பார்த்ததுக்கு அப்புறம் சாப்பிடாம இருக்க முடியுமா? வாங்கன்னு நான் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. ஏ ராசா குருவி அடிவெள்ளி அருவி ஆகாசம் கொடுத்த அழகான பருதி. வாங்க. போ, எடுத்துவே வரேன். ஒரு கண்டக்டர் சிரிச்சுட்டாங்கிறதுக்காக எப்படியெல்லாம் யோசிச்சுட்ட பத்தியா? லவ்னா இப்படி இருக்கணும்ல. நம்ம சஞ்சய் டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்களையும் அவரோட ஒய்ஃபை மாதிரி இருக்கணும். எங்களுக்கு இப்படி ஒருத்தர் கிடைக்காமல போவாரு. நீ வலை விரிச்சு தேடினாலும் இப்படி ஒருத்தர் கிடைக்க மாட்டாரு. அதெல்லாம் எங்கேயாவது பிறந்திருப்பாரு, கிடைப்பாரு, வேணா பாரு. தமிழ் சமையலுக்கு வாசத்தை பார்த்தாலே அப்படி இருக்குமா? இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான். சாப்பிடுங்கப்பா. என்ன அடி, நான் சமைச்சது சாப்பிட்டா நீ குண்டாயிருவா, அப்படிதானே? ஸ்லிம்மா இருக்கணும்ல அண்ணி. சமையல் பொறுப்பு உன் கண்ட்ரோல்ல வந்துச்சுன்னு சொல்லிட்டு பத்திய சாப்பாடு போடலானா இருக்க? காலையில கஷாயம் மாதிரி ஒரு காஃபி, உன்னை இப்படியே விட்டேன் என் நாக்கே சாவடிச்சிருவேன். உன் மாமனார் ரொம்ப புகழ்றாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு வாய் எடுத்து வைக்கட்டும், அப்புறம் எல்லாம் இருக்கு. எல்லாரும் பல்ல காட்டிட்டு சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்காவ. இனிமே நீ இந்த சமையல் கட்டு பக்கமே போப்படாதுன்னு சொல்லுவாவேலாம். அத்தை சாப்பிடுங்க. சரிம்மா, நீ சொல்லி நான் சாப்பிடாம இருப்பேனா? ஒன்னு புகழ்ந்துட்டு இருக்காருலாம், அந்த ஆள் சாப்பிடட்டும். நள்ளி போட்ட உப்பு மிளகாயலாம் எல்லாரும் தலை தெரிச்சு ஓடாட்டா பாரு.
இனிமே எப்படி சமையல் கட்டல நின்று சமைக்க நானே பாக்குறேன். என்ன இங்க இருந்து யாராலையும் திரட்ட முடியாது அத்தை. தமிழ் அப்படியே விக்கியும் கூப்பிடுமா, ஒன்னாவே சாப்பிடலாம். சரிப்பா. ஏங்க என்னம்மா? பசிக்கலையா? 2 பேரும் உட்கார்ந்து கதை விட்டுட்டு இருக்கீங்க. வேண்டாமா? ஏன் ஏன் ட்ரைனிங் தான். ஏன் வேண்டாம்? ரூம்ல போய் சாப்பிடுவியா? ஏன் எல்லாரும் கூட சாப்பிட மாட்டேன்? ஏன்? எங்க இருந்தாலும் இசைக்கு அள்ளி கொடுக்குறேன், எனக்கு யார் அள்ளி தருவா? அதுக்கு அதான் மேல எடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் நாங்க சாப்பிடுவோம். ஸ்ட்ரைக். எனக்கு என்ன வந்துச்சு? என் வயிறா காயுது. நான் போய் நல்லா சாப்பிட போறேன்ப்பா, எனக்கு பசிக்குது. என் குல்ஃபி நான் சாப்பிட மாட்டா. கேட்கலையா? சத்தமா சொல்லுங்களேன். ஏன் பட்டு ரூமுக்கு வந்தா தானே நம்ம சாப்பிடுவோம். சரி போங்க, நான் போய் சாப்பிட போறேன்ப்பா. எங்களுக்கு முன்ன எப்படி நீ சாப்பிடுறேன்னு நானும் பாக்குறேன். இன்னைக்கு எல்லாரும் திட்டுறதுல நீ இந்த வீட்டை விட்டே ஓடாட்ட பாரு. சாப்பிடுங்க அத்தை. ஏன்டா தமிழ் விஷயத்துல தலை போட்டோன்னு இன்னைக்கு தலைப்பாடா அடிச்சுட்டு ஓட போறீங்க அத்தை?